வணக்கம். சென்னை வட்டார மொழியில இசைஞானி இளையராஜா பாடின ஒரே ஒரு பாட்டு. அது என்ன பாட்டு? என்ன படம்? அப்படின்னு தான் பார்க்க போறோம். இவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு மனுஷன். இவ்வளவு பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு. ஒரு பாட்டு தான் சென்னை வட்டார மொழியில அவர் பாடியிருக்காரா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். சூழல் தாங்க. படத்துடைய கதை தேவையை பொறுத்து தான் அப்படி அமையும். அவருக்கு அமைஞ்சது என்னவோ, இப்படி ஒரே ஒரு பாட்டு தான். இந்த பாட்டையும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டு இன்னைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகிகள் இந்த பாட்டை போட்டு ஆடுறாங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். குறிப்பா கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி அப்படி உள்ளவங்க இந்த பாட்டை போட்டு ஆடுறாங்க. என்ன பாட்டு? என்ன படம்? அப்படின்னா பாரதி ராஜா இயக்கத்துல இசைஞானி இளையராஜா இசையில வெளிவந்த எண்ணுயிர் தோழன் திரைப்படம். இந்த படத்துல வரக்கூடிய மச்சி மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டை எழுதினவர் கங்கை அமரன். இந்த பாட்டுக்கு சேர்ந்து பாடினவங்க இசைஞானி இளையராஜாவும் சித்ராவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவும் பாரதி ராஜாவுக்குள்ளே ஒரு சின்ன பிணக்கு வந்துச்சு. இந்த பிணக்குக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து பண்ண திரைப்படம். அதனால தான் நீங்கள் போஸ்டரை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போஸ்டர் இந்த மூலையில் பாரதி ராஜாவின், நடுவில் எண்ணுயிர் தோழன், கீழே இளையராஜா அப்படின்னு போட்டிருப்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போவுமே என் உயிர் தோழன் பாணி அப்படிங்கிறத ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள நட்பை சொல்லியிருப்பார். இன்னொன்று பாரதி ராஜா அப்படிங்கிற இயக்குனருடைய எண்ணுயிர் தோழன் திரைப்படம் இசை இளையராஜா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முதலா சென்னையில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை சொன்ன திரைப்படம். அதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னா, அதுக்கு எதிராவே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சென்னையில அடித்தட்டு மக்கள் அப்படின்னா, திருடுறவங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, ரவுடிசம் பண்றவங்க, இந்த மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு அடையாளமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மீசை வச்சுக்கிறது, கையில கர்ச்சீப் கட்டிக்கிறது, கபாலி அப்படின்னு பேர் வச்சுக்கிறது. இப்படி இருந்தா அவங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்ல, அவங்களுக்குள்ள ஈரம் இருக்கு அப்படிங்கிறத முதலா பாரதி ராஜா ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு பிறகு வெகு நாள் கழிச்சு பா. ரஞ்சித் சென்னையில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா அதுக்கு பிறகு நிறைய படங்களை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த படத்துல நடிச்ச அறிமுகமான எண்ணுயிர் தோழன் பாபு ஒரு மிகச்சிறந்த நடிகர், பெரிய ஆளா வர வேண்டியவர், காலச்சூழலால விபத்துக்கு உள்ளாகி இறந்து போனது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தம். அதுவும் இந்த படம் சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்களை, சென்னையில இருக்கக்கூடிய எளிய மக்களை அரசியல்வாதிகள் எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படம். அது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க படத்துல பார்க்க முடியாது. ஆனா காட்சிகளை இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மச்சி மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு. ஏன் படத்துல வைக்கல அப்படின்னா, அது பாரதி ராஜாவுக்கு உள்ளது. அதுவும் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா, எல்லா பாட்டையும் பண்ணிருவாங்க. ஒரு பாட்டு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால பாரதி ராஜா விட்டுருவாரு. விட்ட பாட்டு செம ஹிட் ஆகி கலக் கலக்குன்னு கலக்கும். அப்படி படத்துல சேர்க்காம விட்ட பாட்டு தான் இந்த மச்சி மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு அப்படிங்கிற இந்த பாட்டு. இப்ப இந்த பாட்டுக்கு இசைஞானி இளையராஜா பண்ணியிருக்க அந்த இசை வடிவம் இருக்குல்ல, இசை கோர்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஆனா இது கானா வடிவமா அப்படின்னா என்னைய கேட்டா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மொழி மட்டும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சென்னை மொழியில இசைஞானி இளையராஜா பாடியிருப்பாரு. அதுலயும் குறிப்பா இதுக்குள்ள அந்த கிட்டார் பீஸ் வரும். அந்த கிட்டார் பீஸ் ஒரு மெட்டல் கிட்டார் நினைக்கிறேன். அது ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அந்த கிட்டார். அதே மாதிரி புல்லாங்குழல். இன்னொன்னு ஷெனாய் அந்த பாட்டுக்குள்ள தவள விட்டிருப்பார். அது இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய அழகு. இப்ப பாட்டு ஆரம்பிப்பாரு. இவர் தான் ஆரம்பிப்பாரு. மச்சி மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு, டச்சு பண்ணாரு டக்கரா நின்னு போனாரு, டாவு ஒரு டாவு நாங்கட்டும் நேரம், நோவு ஒரு நாவு புரியாம ஏறும், தாரே ஒத்த மொயம் போவு, ஐய சல்லு சல் சம்மு சம்முன்னு வாசம், இப்ப சல்லு சல்லுன்னு தூக்கும். அப்படி போகும் பல்லவி. கங்கமன் வரி போட்டிருப்பாரு சரணத்துல. சோக்கான குப்பத்துல குயிலுக்கு ஊடு கேட்காத பாஷையில கூவிப்பா. ஷோக்கான குப்பத்துல குயிலுக்கு ஊடு அப்படின்னு இருப்பாரு. இதுக்குள்ள எனக்கு பிடிச்ச ஒரு வரி இருக்கு. ரொம்ப எளிமையான வரிகள் தான். என்ன அப்படின்னா, அந்த 2 பேருக்குமான கேரக்டரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கூவம் தூர்வாரப்பட வேண்டியது, தூர்வாரினா சென்னையில பல பிரச்சனைகள் காணாம போகும் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா,
இப்போ வந்து அத காவேரி ஆறாட்டம் நீமே நீமே, ஓடாத கூவந்தான் நாமே அப்படின்ருப்பாரு. அது என்ன நீமே, நாமே அப்படின்னா, இப்போ அம்மா, வாம்மா, போம்மான்னு சொல்றோம் இல்லையா? அது சென்னை மொழியில இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியிற இடமா ஆயிப்போச்சு. அதுக்கு அடுத்த வரி போட்டிருப்பார். மனசெல்லாம் போயாச்சு ராசா ராசா மனசெல்லாம் பூவாச்சு லேசா பழசெல்லாம் போயாச்சு ராசா ராசா, மனசெல்லாம் பூவாச்சு லேசா அப்படின்னு போட்டிருப்பாரு. அடுத்த வரிய இன்னும் ரொம்ப எளிமையா போட்டிருப்பாரு கங்கையமரன். ஆசையில அள்ளிக்கின்னு, அங்க இங்க கிள்ளிக்கின்னு, உள்ளதெல்லாம் சொல்லிக்கின்னு, ஒன்ன வச்சு தள்ளிக்கின்னு, ஊரெல்லாம் ரவுண்டடுவோம் வாமே, ஐய சல்லு சல்லுன்னு வாசம். அப்படி போகும் இந்த பாட்டு. அதே மாதிரி 2வது சரணம் பண்ணியிருப்பாங்க. 2வது சரணத்தையும் கேளுங்க. இசைஞான இளையராஜா அவ்வளவு அந்த துள்ளலோட பண்ண பாட்டு. அது கிட்டத்தட்ட அந்த வடிவம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய கான வடிவம் இல்லைன்னா கூட, அந்த மொழியில ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாரு. இந்த பாட்ட கேளுங்க. நன்றி. வணக்கம்.